தாமாவின் வேண்டுகோளின்படி அபிமன்யு அரசு விருந்தில் கலந்து கொண்டான். ஆனால் சீக்கிரமாகவே அங்கிருந்து கிளம்பிவிட்டான். போகும் வழியில் அபிமன்யுவிற்கு யாரும் தீங்கு விளைவிக்காமல் இருக்க இளவரசி ருக்மிணி 2 போர் வீரர்களை அவனுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார். அபிமன்யுவும் அவனை பாதுகாக்க வந்த 2 வீரர்களும் அபிமன்யுவின் வீட்டை அடைந்தனர். போர் வீரர்கள் கிளம்ப அபிமன்யு வீட்டிற்குள் நுழைந்தான். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அவனது கழுத்தில் ஒரு பலமான அறை விழுந்தது. ஆ, பாட்டி என்று அவன் கழுத்தை தேய்த்தபடி தன் பாட்டியை பார்த்தான். பாட்டி கோபமாக அவனை பார்த்து, போட்டியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன செஞ்சிருக்கணும்? என்னதானே பார்க்க வந்திருக்கணும். ஆனா நீ பெரிய மனுஷனாகிட்ட, இளவரசிகளோட விருந்துக்கு போக ஆரம்பிச்சிட்ட. இந்த வயசான பாட்டிய பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்ல என்று திட்டினான். தனது பாட்டி கோபத்தில் இருப்பதை புரிந்து கொண்ட அபிமன்யு, அப்படி இல்ல பாட்டி, இந்த விருந்து போட்டியில வென்ற எல்லாருக்குமான விருந்து. எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக வச்ச விருந்து. அதனாலதான் நான் போனேன். சொல்லப்போனா நான் இன்னும் சாப்பிட கூட இல்ல தெரியுமா என அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு, எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்க என்றான். உடனே பாட்டி கோபத்தை மறந்து வேகமாக சாப்பாட்டை எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். அபி, நீ போட்டியில ஜெயிச்சா நான் உனக்கு பரிசு தருவேன்னு சொன்னேன்ல என பரிமாறிக்கொண்டே பேசினான். அபிமன்யு சாப்பிட்டுக் கொண்டே, ஆமா பாட்டி, என் பரிசுங்க என்று ஆர்வமாக கேட்டான். அபிமன்யு பாட்டியின் பரிசை பார்க்க ஆர்வமாக இருந்தான். அதனால் வேகமாக சாப்பிட்டு முடித்து எழுந்து நின்றான். பாட்டி அவன் பரிசை எடுக்க உள்ளே சென்றான். அப்பொழுது அவனது தந்தையின் பொருட்கள் இருந்த அந்த பெட்டி அவன் ஞாபகத்திற்கு வந்தது. அவன் நினைத்ததைப் போலவே பாட்டியும் அந்த பெட்டியை தான் எடுத்து வந்தான். அதை பார்த்ததும் அவன் ஆர்வம் மேலும் கூடியது. அபி, இந்த பெட்டி சாதாரண பெட்டி இல்ல. இந்த பெட்டிக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த மர்ம முத்திரை இருக்கு. அது பிரம்ம சக்கர முத்திரை. அது ஒரு சக்தி வாய்ந்த போர் நுட்பம். இதுல இருக்கிற முத்திரை மொத்தம் 3 கட்டமா இருக்கும். அந்த 3லயும் தேர்ச்சி பெற்றாதான் உனக்கு மேல அதிக சக்தி இருக்கிறவங்கள கூட நீ சண்டை போட்டு ஜெயிச்சிட முடியும். இத கைப்பற்ற உன்னோட அப்பா எத்தனை சண்டை போட்டிருக்காரு தெரியுமா? பாட்டியின் வார்த்தைகளை அபிமன்யு ஆர்வத்துடன் ஆச்சரியத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு ஆழமான மூச்சிற்கு பின் பாட்டி மீண்டும், இதுல இருக்க ஒவ்வொரு கட்டத்தையும் கடக்க உன் அப்பா எடுத்துக்கிட்ட நேரத்தை பத்தி கேட்டா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். முதல் கட்டத்தை அடைய அவர் எடுத்துக்கிட்ட நேரம் பவித்ரோதய நிலைய அடைய எடுத்துக்கிட்ட நேரத்துக்கு சமம். இந்த 2வது கட்டத்தை அவர் அடைய எடுத்துக்கிட்ட நேரம் இருக்கே, அது அமரோதய நிலைய அடைகிற நேரத்துக்கு சமம். ஏன்னா அவரால பஞ்ச பூதங்கள்ல 2 பூதங்களைத்தான் கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு என்று அவன் பாட்டி சொல்லிக் கொண்டிருந்தான். அதை கேட்டு அபிமன்யு ஒரு நொடி அரண்டு போனான். தன் பாட்டிக்கு இவ்வளவு விஷயம் தெரியும் என்று அவனுக்கு இதுவரை தெரியாது. அவன் இதற்கு முன்பு இதை பற்றி பேசியது இல்லை. தனது தந்தை அமரோதய நிலையை கடந்த மாவீரர் என்பதை கேள்விப்பட்டதும் அவனுக்கு அவன் தந்தை மீது இருந்த மரியாதை கூடியது. அமரோதய நிலை வீரரால் பஞ்ச பூதங்களையும் கட்டுப்படுத்த முடியும். இது அனைத்து சக்கரத்தையும் திறந்த ஒருவரால் மட்டுமே செய்ய முடியும். அபிமன்யுவின் முகத்தில் இருந்த புன்னகையை பார்த்தவுடன் பாட்டி மீண்டும் ஆழ்ந்த பெருமூச்சுடன், உனக்கு ஒன்னு தெரியுமா? உன்னை அப்பானால முடியாதத உன்னால செய்ய முடியும். அவர் 2 பஞ்சபூதங்களைத்தான் தன் கட்டுப்பாட்டுல எடுத்தாரு. நீ நிலம், நீர், காற்று, ஆகாசம், பூமின்னு 5 பூதத்தையும் உன் கட்டுப்பாட்டுல எடுக்கணும். இங்க நிறைய பேரு பிரம்ம சக்கர முத்திரையை படிச்சு கத்துக்குவாங்க. ஆனா அத முழு வீச்சோட செயல்படுத்த மாட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க 5 பூதத்தையும் கட்டுப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அவங்க செஞ்ச தப்ப நீ செய்யக்கூடாது. நீ முதல்ல 5 பூதத்தையும் கட்டுப்படுத்த கத்துக்கோ. அதுக்கப்புறம் பிரம்ம சக்கர முத்திரையே கத்துக்கோ. இது எல்லாம் கத்துக்கிட்ட பின்னாடி நீ தாக்குதலை தொடுத்தா எதிரில நிக்கிற சேனை எல்லாம் சிதறி ஓடிடும் என்று பாட்டி வேகமாக பெட்டியை திறந்து அதில் இருந்த பிரம்ம சக்கரம் மற்றும் 5 பூதம் சம்பந்தப்பட்ட பழங்கால சுருள்களையும் வரைபடங்களையும் அவனிடம் கொடுத்து ஒரு நிமிடம் தீவிரமாக அவனை பார்த்தவள், இது நீ கத்துக்கிட்ட பின்னாடி உன் அப்பா அம்மா பத்தின எல்லாத்தையும் உன்னை விடாம உன்கிட்ட நான் சொல்லுவேன். இது சத்தியம் என்றாள். அதை கேட்டதும் அபிமன்யு கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் மனதிற்குள் பல கேள்விகளும் பல எண்ணங்களும் வந்தது. அவன் பாட்டியை பார்த்து, பாட்டி, நான் அரச குடும்பத்தை சேர்ந்தவனா என்று கேட்டான். அப்போது அபிமன்யு கண்களில் ஒரு சிறிய மின்னல் வெட்டியது. அதை பாட்டி பார்த்தாள். அவளுக்கு மனது முழுக்க சந்தோஷம் நிறைந்திருந்தது. தனது பேரன் தனது பாதையை தொடங்கி விட்டான் என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் சிரித்துக்கொண்டே அவனை பார்த்து, ஆமா அபி, நீ நினைக்கிறது உண்மைதான். ஆனா அத பத்தி வேற எதுவும் கேட்காத. நான் சொல்லவும் மாட்டேன். நீ சக்தி வாய்ந்தவனா மாறணும். இந்த அபிமன்யுவ ஊரே மதிக்கணும். ஏன்
உத்தமராயர் நரசிம்மர் கூட உன்னை மதிப்பு மரியாதையோட நடத்தணும். அதுக்கு பின்னாடிதான் நீ யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியணும். அதுக்கு முன்னாடி உன்னை பத்தின ரகசியம் வெளியே வந்தா அது நம்ம உயிருக்கே ஆபத்து. அதனால யார்கிட்டையும் இத பத்தி பேசாத என்றாள். தன் பாட்டியின் கண்களில் இருக்கும் பயத்தையும் பதட்டத்தையும் பார்க்கும்போது அபிமன்யு கண்களில் தானாகவே கண்ணீர் வந்தது. அவன் வேகமாக ஓடிச் சென்று தன் பாட்டியை கட்டிப்பிடித்தான். அவன் கட்டிப்பிடித்தபடி, ஏன் நான் மரியாதையை சம்பாதிக்கணும்? நானும் அரச குடும்பத்தை சேர்ந்தவன் தானே. அப்படி இருக்கும்போது அவங்களே மரியாதை தருவாங்க தானே பாட்டி என்று கேட்டான். பாட்டி அவனிடம் இருந்து விலகி அவன் கண்களை பார்த்து, பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிறவன் தான் மாவீரன், அவங்க பெருமையை கடன் வாங்குறவன் இல்ல என்றான். அதை கேட்கும்போது அபிமன்யு முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அவன் பாட்டியின் மடியில் படுத்தபடி அவருடன் உரையாட ஆரம்பித்தான். அவர்கள் நிறைய விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பாட்டி, இத்தனை நாள் ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லல என்று கேட்டான். பாட்டி அவன் தலையை கோதிக்கொண்டே பேச ஆரம்பித்தாள். இந்த பெட்டியில இருக்கிற முத்திரைகள் மற்றும் நுட்பங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிக்க ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த கும்பல் கிட்ட இருந்துதான் உன்னை காப்பாத்த நான் போராடுறேன். அவங்களுக்கு கருணையே இல்ல. அவங்க யார வேணா கொல்லுவாங்க. அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்ததான் நான் உன்னை எங்கேயும் அனுப்பாம பொத்தி பொத்தி பாதுகாத்தேன். ஆனா உனக்குள்ள ஓடுறதும் ஒரு போர் வீரனோட ரத்தம் தான். நீயும் ரகுநந்த குலத்தோட வாரிசுதான் அப்படின்றதையே நான் மறந்துட்டேன். பல பிரம்ம தீரர்களை உருவாக்கிய குலம் ரகுநந்த குலம். அதோட வாரிசான நீ எப்படி சாதாரணமான ஆளா இருப்ப? 2 நாள் முன்னாடி நீ முதல் சக்கரத்தை எழுப்பினதையும் இன்னைக்கு நீ போட்டியில ஜெயிச்சிட்டு வந்ததையும் பார்க்கும்போதுதான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நான் உன்னை முன்னாலேயே இதெல்லாம் செய்ய விட்டுருக்கணும். எல்லாம் என் தப்புதான் என்று அழுதா. பின்னர் அபிமன்யுவை பார்த்ததும் தன் கண்களை வேகமாக துடைத்தா. தனது பாட்டியின் வார்த்தைகளை கேட்டதும் அபிமன்யுவிற்கு ஒரு மாதிரியானது. அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது அவன் பெரிய அரச குடும்பத்தின் வாரிசு போல இருந்தது. ஆனால் அதை நம்புவதா வேண்டாமா என்று அவனுக்கு தெரியவில்லை. சில நாட்களுக்கு முன்பு வரை அவன் ஒரு சாதாரண சாமானியன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இன்று அதில் நிறைய மர்மங்களும் கேள்விகளும் இருந்தது. அவன் கண்டுபிடிக்க வேண்டிய நிறைய பதில்கள் இருந்தன. அவனது பாட்டி அவன் கன்னத்தை அன்பாக தடவி, அபி, நீ கவனமா இருக்கணும். நீ சக்தி வாய்ந்தவனா மாறும் வரை பிரம்ம சக்கர முத்திரையை யாருக்கும் காட்டக்கூடாது என்றாள். தனது பாட்டியின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அபிமன்யு ஜன்னல் வழியாக தெரிந்த முழு நிலவை கவனித்தான். முழு நிலவு என்றால் தாமாவை சந்திக்க வேண்டும் என்ற அர்த்தம். அவன் வேக வேகமாக அங்கிருந்து கிளம்பினான். தன் பாட்டியிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு மலையை நோக்கி புறப்பட தயாரானான். பாட்டி, அடுத்த 5 முதல் 6 நாட்களுக்கு நான் முழு பயிற்சியில இருப்பேன். அதனால என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் என்றான். அவன் தன் தந்தையின் பெட்டியை பத்திரமாக தன் பையில் எடுத்து வைத்தான். அவன் பாட்டி அவனை பார்த்து, அபி, பத்திரமாயிரு. அதை விட பத்திரமா இந்த பெட்டியை பார்த்துக்கோ என்றாள். அபிமன்யு திரும்பி பாட்டியை பார்த்து, கவலைப்படாதீங்க, இந்த பெட்டியை என் உயிரை விட பாதுகாப்பா வச்சுப்பேன். கூடிய சீக்கிரம் இந்த நுட்பத்தை கத்துப்பேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு என்றான். அப்பொழுது மீண்டும் ஏதோ ஞாபகத்திற்கு வர பாட்டி அங்கிருந்த இன்னொரு பெட்டிக்குள் எதையோ தேடத் தொடங்கினான். அபிமன்யு ஆச்சரியத்துடன் அதை பார்த்தான். சிறிது நேரம் தேடிய பிறகு பாட்டி வெள்ளை நிறத்திலான ஒரு மோதிரத்தை அவனை நோக்கி நீட்டினாள். இது சேமிப்பு மோதிரம். இதுக்குள்ள உன் அப்பாவோட உடைகள் மற்றும் சில பொருட்கள் இருக்கு. உன் பயணத்துக்கு இது உதவும் என கூறிவிட்டு பாட்டி அவன் கன்னத்தை அன்புடன் தடவினாள். அபிமன்யு அந்த மோதிரத்தை வாங்கிக் கொண்டு பாட்டியை கட்டிப்பிடித்துவிட்டு அங்கிருந்து விடை பெற்றான். பின்னர் மலை உச்சியை நோக்கி வேகமாக ஓடினான். தாமதமாக சென்றால் ஆச்சாரியர் கோபம் கொண்டு போய்விடுவாரோ என்று அவன் பயந்தான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நிற்காமல் ஓடிய பிறகு அவன் மூச்சிறைக்க மலை உச்சியை வந்தடைந்தான். அவன் உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்திருந்தது. அவன் வேகமாக மூச்சிறைத்தான். அவன் கண்கள் மலை முழுக்க தேடின. அங்கு சில மேடைகள், மரங்கள் மற்றும் காய்ந்த புல்லை தவிர வேறு எதுவும் இல்லை. அதைக் கண்டதும் அவன் முகம் வாடியது. நான் தாமதமாக வந்துட்டேனா? ஆச்சாரியர் கோபித்துக் கொண்டாரா என்று கவலையோடு கேட்டான். அப்படியே அங்கிருந்த ஒரு கல் மேடையில் போய் அமர்ந்தான். ஆச்சாரியார் திரும்பி வரும் வரை அங்கிருந்து செல்லக்கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். அப்போது கணீர் என்று ஒரு குரல் ஒலித்தது. 2வது பயிற்சிக்கே இவ்வளவு தாமதமா என்று கேட்டுக்கொண்டே தாமா அங்கு வந்தான். அவர் குரலை கேட்டதும் அபிமன்யுவின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. குரல் வந்த திசையை பார்க்க அவன் வேகமாக திரும்பினான். வெள்ளை நிற உடையில் தாமா புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தார். பின்னர் அபிமன்யுவை நோக்கி நடந்து வந்து அவன் அருகே அமர்ந்தான். அவர் கோபமாக இல்லை என்பதை கண்டவுடன் அவன் நிம்மதி அடைந்தான். பின்னர் அவன் தன் சேமிப்பு மோதிரத்தை செயல்படுத்தி அதில் இருந்து ஒரு பழைய செப்புத்தாளை வெளியே எடுத்தான். அதை தாமாவிடம் காட்டினான்.
அதை கண்டதும் தாமா அதிர்ச்சி அடைந்தார். இது பிரம்மசக்கர நுட்பம், இது எங்கிருந்து உனக்கு கிடைத்தது என்று கேட்டார். ஆச்சாரியரே ஆச்சரியப்படுவதைக் கண்டவுடன் அபிமன்யுவின் கண்கள் மேலும் பிரகாசமாகியது. ஆச்சாரியரே, இந்த நுட்பத்தை நான் எப்படி கத்துக்கிறதுன்னு சொல்லித்தர முடியுமா என்று கேட்டான். அதை கேட்ட ஆச்சாரியர் அந்த செப்பு தகட்டை மீண்டும் அவனிடமே கொடுத்தார். இந்த நுட்பத்தை அவ்வளவு எளிதாக உன்னால் கற்றுக்கொள்ள முடியாது. இதை கற்றுக்கொள்ள உனக்கு நீண்ட காலம் எடுக்கும். அதற்கு முன்னர் நீ உன் அனைத்து சக்கரங்களையும் எழுப்ப வேண்டும். அதன் பிறகு பஞ்சபூதத்தில் ஒன்றையாவது கட்டுப்படுத்தி அதன் சக்தியை பெற வேண்டும் என்றவர் அபிமன்யுவை பார்த்து நிதானமாக, அபிமன்யு, உன் கையில் இருப்பது சாதாரண போர் நுட்பம் அல்ல. இது ஒரு சக்தி வாய்ந்த அழிவு நுட்பம். இதை கட்டுப்படுத்த வலுவான உடலும் உடையாத மனமும் தேவை. உண்மையை கூற வேண்டும் என்றால், இந்த நுட்பம் செயல்படுத்தப்பட்டால் அதை என்னால் கூட தடுக்க முடியாது. இந்த பிரம்ம சக்கரத்தை உடைக்கும் வலிமை எனக்கு இல்லை. ஏன், இங்கிருக்கும் பலருக்கு இல்லை. இந்த நுட்பம் உன்னிடம் இருப்பது நீ செய்த அதிர்ஷ்டம். நீ இதை கற்றுக்கொண்டு இதில் தேர்ச்சி பெற விரும்பினால் அதற்கு சித்தார்த்த குருகுலத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் சித்தார்த்த குருகுலத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அங்கு நடைபெறும் தேர்வில் தேர்ச்சி பெறும் அளவிற்கு நீ சக்தி வாய்ந்தவனாக மாற வேண்டும். சித்தார்த்த குருகுலத்தின் போட்டிகள் இந்திரபுரி பேரரசின் போட்டிகளை விட கடினமானது. 100 பேர் போட்டியிட்டால் ஒருவரால் மட்டுமே அதற்குள் நுழைய முடியும். அதனால் நீ செல்ல வேண்டிய பாதை பெரியது. எனவே இந்த பெட்டியை இப்போதைக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் மனதில் ஏற்றிக்கொள் என்றார். இதை கேட்டதும் அபிமன்யு சோகமடைந்து தரையை பார்த்தான். பின்னர் தாமா அவனை பார்த்து, சரி சரி, முகத்தை அப்படி வைக்காதே. இது இல்லை என்றால் என்ன? நான் உனக்கு சில நுட்பங்களை கற்றுக் கொடுக்கிறேன். அது இப்போதைக்கு உனக்கு பயன்படும் என்றார். அதை கேட்டவுடன் அபிமன்யு முகம் மலர்ந்தது. அவன் வேகமாக தலையை ஆட்டினான். சரி, அது இருக்கட்டும். மோதிரத்தை திறந்தாயா இல்லையா? அதில் 2வது சுற்றை பற்றிய தகவல்கள் இருக்கிறது. அதை அறிந்து கொண்டால்தான் உன்னால் அடுத்த கட்டத்திற்கு போக முடியும் என்றார். இதை கேட்டவுடன் அபிமன்யு மீண்டும் சோகமடைந்தான். அதை பார்த்த தாமா கோபம் கொண்டார். உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. 7 நாட்கள் அல்ல, 7 வருடங்கள் கொடுத்தாலும் உன்னால் 2வது சுற்றில் தேர்ச்சி அடைய முடியாது. உன்னால் எப்படி இப்படி இருக்க முடிகிறது என்று கத்தினார். அபிமன்யு எதுவும் பேசவில்லை. சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. தாமா அவனை பார்த்து, மரியாதையாக அந்த பெட்டியை ஓரமாக வைத்துவிட்டு வந்து உன் பயிற்சியை துவங்க என்றார். அதை கேட்டதும் அபிமன்யு வேகமாக ஓடி வந்தார். சத்திரிய மன்றத்தில் கொடுத்த மோதிரத்தை வெளியே எடுத்தான். தனது பயிற்சியை துவங்கினான். ஒரு பாறையின் மீது தியான நிலையில் அமர்ந்தான். தன் கவனத்தை சிதறடிக்கும் அனைத்தையும் விலக்கிக் கொண்டு முழு கவனத்தையும் அந்த மோதிரத்தின் மீது பதித்தான். அவனது முதுகில் ஒரு சக்கரம் விழித்தெழுந்தது. அதிலிருந்து பிரகாசமான ஒளி வெளிப்படத் தொடங்கியது. அந்த ஒளி படிப்படியாக அவன் உடல் முழுவதும் பரவியது. ஒளியுடன் சேர்ந்து சில மின்னல்களும் வெட்டின. தாமாவின் அறிவுறுத்தலின்படி அபிமன்யு அந்த சக்தியை தனக்கு முன்னால் இருந்த மோதிரத்தின் மீது செலுத்தினான். மின்னலும் பிரகாசமான ஒளியும் அருவி போல அந்த மோதிரத்தில் கொட்டியது. சில நிமிடங்கள் கழித்து மோதிரம் திறந்தது. இருப்பினும் அவன் அதை எடுக்க முயன்ற போது அது அவனது கட்டுப்பாட்டில் இருந்து தப்பி போட முயன்றது. அளவிற்கு அதிகமான சக்தி அந்த மோதிரத்திற்குள் பாய ஆரம்பித்தது. அதற்கு காரணம் அபிமன்யு உடலில் இருந்து வரம்பில்லாமல் சக்தி கொட்டிக் கொண்டிருந்தது. அது தாமாவையே ஆச்சரியப்படுத்தியது. தாமா உடனடியாக அந்த சக்தியை தன் உடலில் வாங்கிக் கொண்டார். அவர் மீது அந்த சக்தி மழை போல பொழிந்தது. ஆனால் அவர் உடல் வலுவாக இருந்ததால் அது அந்த சக்தியை தாங்கிக் கொண்டது. ஆனால் அதீத சக்தியை வெளியேற்றிய அபிமன்யுவின் நரம்புகள் உடைக்க ஆரம்பித்தன. அவன் உடல் வீங்கியது. அவன் முகம் வெளிரியது. அவன் இரத்த வாந்தி எடுத்தான். அவன் மயங்கி கீழே விழுந்தான். தாமா ஓடி சென்று அவனை பிடித்தார். அவர் அவனது நாடி துடிப்பை சரிபார்த்தார். அது சரியாக இருந்தது. அதன் பிறகுதான் அவருக்கு போன உயிர் திரும்பி வந்தது. பின்னர் அவர் அபிமன்யுவை மெதுவாக தரையில் படுக்க வைத்தார். அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தார். இந்த சிறுவனுக்கு பின்னால் உண்மையிலேயே மிகப்பெரிய ரகசியம் இருக்க வேண்டும். இவனது அப்பா கண்டிப்பாக ஒரு மாவீரனாகத்தான் இருக்க வேண்டும். இவன் பெரும் அதிர்ஷ்டசாலி. இந்த வயதிலேயே இவ்வளவு சக்தி இவன் உடலில் இருக்கிறது. மூலாதார சக்கரத்தை திறந்த எந்த மனிதனுக்கும் இந்த அளவிற்கு சக்தி இருக்காது. உண்மையில் இவனுடைய மூலாதார சக்கரத்தின் சக்தி என்னுடையதை விட அதிகமாக இருக்கிறது. இவன் உண்மையில் யார்? இவனுடைய உடலில் எப்படி இத்தனை தெய்வீக முத்திரைகள் இருக்கிறது? இவன் பெற்றோர் யார் என்று அவர் வியப்போடு அபிமன்யுவை பார்த்துக் கொண்டிருந்தார். அபிமன்யு மயக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார். இரவு சூழ்ந்தது.
பின்னர் காலை பொழுது விடிந்தது. சூரிய ஒளி கதிர்கள் அவன் முகத்தில் விழுந்தன. அவன் கண்களை திறந்தான். ஆனால் அவன் ஒரு கடுமையான வலியை உணர்ந்தான். பின்னர் தாமா அவனை தூக்கி உட்கார வைத்தார். ஆச்சாரியரே, எனக்கு என்ன ஆச்சு? நான் எப்படி மயக்க ஆன? நான் மோதிரத்தை திறந்துட்டனா என்று கேட்டான். அவனை கண்டு தாமா சிரித்தார். ஆச்சாரியரே, நான் உங்ககிட்ட அப்படி என்ன கேட்டுட்டேன்? நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க என்று கேட்டான். இத்தனை கேள்விகளை ஒரே நேரத்தில் கேட்டால் நான் எப்படி பதில் சொல்லுவது என்று கேட்டான். ஆச்சாரியரே, இந்த நேரத்தில் நகைச்சுவை தேவைதானா என்று கேட்டான். பின்னர் அவன் கோபமாக எழுந்திருக்க முயன்றான். தாமா அவனை தடுத்து நிறுத்தி, சரி சரி, நான் உனக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்றான். நேற்று இரவு நடந்த அனைத்தையும் ஆச்சாரியரே அவனிடம் கூறினார். அவனது உள்சக்தி அவனது கட்டுப்பாட்டை மீறி சென்றதை அவர் விவரித்தார். அதை கேட்டதும் அபிமன்யு பயந்து போனான். ஐயோ ஆச்சாரியரே, அப்போ நான் பழைய நிலைமைக்கு எப்ப திரும்புவேன் என்று கேட்டான். அபிமன்யு, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் உன் உடலில் ஓடும் சக்தி நரம்புகள் அனைத்தும் பலவீனமாக உள்ளன. நீ குணமடைய குறைந்தது 10 நாட்களாவது ஆகும் என்றான். இதை கேட்ட அபிமன்யு சோகமடைந்தான். அவன் சோகத்தைக் கண்டதும் ஆச்சாரியர் சிரிக்கத் தொடங்கினார். ஆச்சாரியர் சிரிப்பதை பார்த்து அபிமன்யு மீண்டும் கோபம் கொண்டான். ஆச்சாரியரே, நீங்க மறுபடியும் என்ன வச்சு விளையாடுறீங்க, இது சரியில்லை என்றான். பின்னர் ஆச்சாரியர் அவனை பார்த்து, அபிமன்யு, நீ என் சீடன், ஆச்சாரிய தாமாவின் சீடன். இந்த உலகம் ஏங்கி தவிக்கும் குரு நான். அப்படிப்பட்ட நான் இங்கே இருக்கும்போது உனக்கு என்ன ஆகும்? உனக்கு ஒன்றும் இல்லை. நீ நன்றாகத்தான் இருக்கிறாய். இதுவரை உன் சக்தியை நீ சரியாக பயன்படுத்தவில்லை. முதல் முறை நேற்றுதான் அதை சரியாக பயன்படுத்தினாய். அதனால்தான் உன் உடல் மலையை உடைத்ததைப் போல வலியை காட்டுகிறது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக நீ உன் மோதிரத்தை திறந்து விட்டாய். எனவே வலி உனக்கு ஒரு வெகுமதியை கொடுத்திருக்கிறது. இப்போது உனக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து நீ அதை முடிக்க வேண்டும் என்றார். அதை கேட்டதும் அபிமன்யு மகிழ்ச்சி அடைந்தான். அபிமன்யுவின் உடலில் இவ்வளவு பெரிய சக்தி எப்படி வந்தது? அபிமன்யு அப்பா அம்மாவை பற்றி பாட்டி மறைக்கும் ரகசியம் என்ன? அவனை பற்றிய ரகசியம் வெளியே தெரிந்தால் என்ன ஆகும்? ஒருவேளை அது இந்த இளைஞர்களுடைய அடுத்த கட்டத்திற்கு அபிமன்யுவை தயார்படுத்த தாமா மலையுச்சியில் காத்திருந்தார். அங்கு வந்த அபிமன்யுவிற்கு மோதிரத்தை திறப்பதை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தார். அபிமன்யுவும் அதை கற்றுக்கொண்டு மோதிரத்தை திறந்தார். மோதிரத்தை திறந்தவுடன் அதிலிருந்து பிரகாசமான வெள்ளை ஒளி ஒன்று வெளிப்பட்டது. அந்த ஒளி நட்சத்திரம் போல பிரகாசமாக இருந்தது. அந்த ஒளி அவனது கண்களை எரிய வைக்கும் அளவிற்கு வலுவானதாக இருந்தது. அபிமன்யு தனது சக்திகளை பயன்படுத்தி தன்னை காப்பாற்றிக் கொண்டான். அந்த ஒளியின் மத்தியில் ஒரு காகித துண்டு மிதந்தது. அபிமன்யு அந்த காகிதத்தை கைப்பற்றி அதை பிரித்து பார்த்தான். அதில் பிரகாசமான எழுத்துக்களில் எழுதப்பட்ட சில வார்த்தைகள் இருந்தன. ஒரு மாயாஜால மிருகத்தை அடக்க வேண்டும். அந்த மிருகம் முதல் நிலை அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். மிருகத்தை அடக்கிய பின்னர் அதை சத்திரிய மன்றத்திற்கு எடுத்து வாருங்கள். அதன் வலிமையும் சக்தியும் தான் உங்கள் தரவரிசையை தீர்மானிக்கும். உங்கள் தரவரிசை 100க்குள் இருக்க வேண்டும். ஏனெனில் முதல் 100 தரவரிசையில் இருப்பவர்கள் மட்டுமே 2வது சுற்றில் தேர்ச்சி அடைந்தவர்களாக கருதப்படுவார்கள். மீதியுள்ளவர்கள் மிருகத்தை அடக்கினாலும் தரவரிசைக்குள் இல்லை என்றால் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். மிருகத்தை அடக்க நீங்கள் எந்த முறையை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஆனால் அதை நீங்கள்தான் பயன்படுத்த வேண்டும். வேறு யாரும் உங்களுக்கு உதவக்கூடாது. வேண்டுமென்றால் உங்களுடன் போட்டியில் பங்கேற்க சக போட்டியாளரின் உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மற்றபடி வேறு யாரையாவது நீங்கள் பயன்படுத்தினால் இந்த கடிதம் எரிந்துவிடும். பின்னர் நீங்கள் சத்திரிய மன்றத்திற்குள்ளேயே வர முடியாது என்று அந்த கடிதத்தில் இருந்தது. அதை படித்ததும் அபிமன்யு குழப்பமடைந்தான். அவன் தாமாவை பார்த்து, ஆச்சாரியரே, இது என்ன மாதிரியான சோதனை? நான் முதல் சக்கரத்தை திறந்த ஒரு சாதாரண வீரன். என்னால எப்படி ஒரு மாய மிருகத்தை அடக்க முடியும்? முதல் சக்கரத்தை திறந்த வீரனும் முதல் நிலை மாய மிருகமும் ஒரே மாதிரியான வலிமையா இருப்பாங்க. அப்புறம் எப்படி எங்கள மாதிரி வீரர்கள் அந்த மிருகத்தை அடக்க முடியும்? இது அநியாயம். இதுல வீரர்கள் இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு என்றான். அதை கண்ட தாமா புன்னகைத்து, அபிமன்யு, இந்த சோதனையின் நோக்கம்
இந்திரபுரி சாம்ராஜ்யத்திற்கு இளம் தலைமுறை வீரர்களை உருவாக்குவது, சக்தி வாய்ந்த வீரர்களை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதல்ல. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல் மாவீரர் போட்டிக்கு பெயர் கொடுத்தார்கள். அதில் இருந்து சுருங்கி சுருங்கி இப்போது 100 வீரர்களை மட்டும் தேர்ந்தெடுப்போம் என்று சத்திரிய மன்றம் கூறியிருக்கிறது. அந்த 100 பேரை அவர்கள் எங்கு அனுப்புவார்கள் தெரியுமா? அடர்ந்த காட்டில் மிருகங்கள் உலாவும் பகுதியில் அந்த வீரர்கள் பாதுகாப்பில் ஈடுபடுவார்கள். அப்படி இருக்கையில் அந்த காட்டில் வாழும் அளவிற்கு அவர்களுக்கு வலிமை இருக்க வேண்டாமா? அது காடு. ஒரு சிறிய தவறு கூட உயிரை எடுத்துவிடும். அதனால் இது போன்ற சோதனைகள் அவசியம். வெப்பத்தை தாங்காமல் வைரமாக முடியாது என்றார். அபிமன்யு தலையசைத்து, சரி, அப்படின்னா வேலையை இப்பவே ஆரம்பிக்கலாமா? இந்திரபுரியோட காட்டுப்பகுதிக்கு போவோமா என்று கேட்டான். இல்லை, அங்கு வேண்டாம். பெரும்பாலான வீரர்கள் அந்த பகுதியைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். அவர்களின் பாதுகாப்புக்காக அரச சேனையும் அங்கே இருக்கும். அப்படி இருக்கையில் நான் உனக்கு எப்படி பயிற்சி கொடுக்க முடியும்? அதோடு அங்கே கிடைக்கிற மந்திர விலங்குகள் எல்லாம் சாதாரணம்தான். அதிகபட்சம் 5ஆம் அல்லது 6ஆம் நிலை வரைதான் வளர முடியும். அப்படிப்பட்ட விலங்குகள் 6ஆம் நிலை வீரர் முன்னால் அவை எல்லாம் பலவீனமான விலங்குகளாக இருக்கும் என்றார். அதை கேட்ட அபிமன்யுவின் கண்கள் விரிந்தது. அவன் ஆச்சரியத்துடன் தாமாவை பார்த்தான். அப்படின்னா நாம எங்க போக போறோம் என்று கேட்டான். தாமா சிறிது நேரம் யோசித்துவிட்டு, காளிமலைக்காடு என்றான். காளிமலைக்காடா என்று அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். ஆமாம், காளிமலையின் அந்த மர்மமான காடேதான். நாம் அங்கு செல்லலாம். அந்த இடம் உன் சக்திகளை வெளிக்காட்ட ஏற்ற இடமாக இருக்கும். அங்கு அடிக்கடி மழையும் மின்னலும் பெய்யும். அதுதான் நீ கற்றுக்கொள்வதற்கான குருகுலம். உன்னால் உன் சக்திகளை பற்றி நன்றாக அறிய முடியும். அதோடு அங்கு தெய்வீக மிருகங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதை தாண்டி ஒரு ஆபத்து இருக்க முடியாது என்றார். அதை கேட்ட அபிமன்யு அதிர்ச்சி அடைந்து, ஆச்சாரியரே, காளிமலைக்காடு தடை செய்யப்பட்ட பகுதி. 3ஆம் நிலைக்கு கீழே இருக்க யாரும் அங்க உள்ள நுழையவே முடியாது என்றார். அதற்கு தாமா, அபிமன்யு, நீ ஒன்றை மறந்து விட்டாய். மாவீரர் போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் அனைவரும் இந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் என்ன, அவர்களுக்கு அரசு சார்பில் எந்த உதவியும் வழங்கப்படாது. உனக்கு எப்படியும் அது தேவையில்லை. பின்னர் ஏன் பயப்படுகிறாய்? உன் ஆச்சாரியர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். நான் இருக்கும்போது காளிமலையின் அனைத்து மிருகங்களும் ஒன்று சேர்ந்தால் கூட உன்னை எதுவும் செய்ய முடியாது என்றா. அப்படின்னா சரி, நாம இப்பவே புறப்படலாமா என்று அபிமன்யு ஆர்வமாக கேட்டான். புறப்படலாம். அதற்கு முன்னர் நாம் சில அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும். அவை அனைத்தும் கொஞ்சம் விலை அதிகம். உன்னிடம் அவ்வளவு பணம் இருக்கிறதா என்று கேட்டா. இதை கேட்ட அபிமன்யு, நேத்து வரைக்கும் இல்ல. ஆனா என் பாட்டி நான் கிளம்பும் போது எனக்கு என் அப்பாவோட பொருட்களை கொடுத்தாங்க. அதுல அவரோட பவள அட்டை இருந்தது. அதுக்குள்ள நிறைய தங்க நாணயங்கள் இருக்கணும். ஒருவேளை அதுவும் பத்தலனா பிரம்மபுரியில இருக்கிற எல்லா கடைக்காரர்களும் எனக்கு நண்பர்கள் தான். அவர்களுக்கெல்லாம் நான் நிறைய வாடிக்கையாளர்களை பிடிச்சு கொடுத்திருக்கேன். அதனால எனக்கு கடன் கொடுப்பாங்க என்றான். அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்டதும் தாமா சிரித்துக்கொண்டே ஒரு காகிதத்தை எடுத்து அதில் தேவையான பொருட்களை எழுத துவங்கினான். எழுதி முடித்த பிறகு காகிதத்தை அபிமன்யுவிடம் கொடுத்துவிட்டு, இதில் இருப்பதை வாங்கிக் கொண்டு காளிமலை காட்டிற்கு வா. உள்ளே நுழையும் போது நிறைய கூட்டம் இருக்கும். கூட்டத்தை கடந்து நீ தனியாக இருக்கும்போது நான் உன்னை வந்து சந்திப்பேன். ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். யோகேந்திரர் நுழைவு வாயிலில் இருப்பார். சத்திரிய மன்றத்தில் செய்ததைப் போல இங்கேயும் வாக்குவாதம் செய்யாதே. ஏனென்றால் இங்கு உனக்கு உதவ யாரும் வரமாட்டார்கள் என்றார். தாமாவின் பேச்சைக் கேட்டு தலையாட்டிய அபிமன்யு அங்கிருந்து புறப்பட்டான். தேவபுரியின் ஆயுத சந்தையை நோக்கி அவன் சென்றான். 2வது சுற்று முடிய இன்னும் 6 நாட்கள் தான் இருக்கிறது. அதனால் அவன் ஒரு நொடியை கூட வீணாக்க விரும்பவில்லை. ஆயுத சந்தையில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்தது. அனைத்து வீரர்களும் வேட்டைக்காக பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்தன. அபிமன்யுவின் கண்கள் அங்கிருந்த ஒரு கடையின் மீது திரும்பியது. அபிமன்யு வேகமாக அந்த கடையை நோக்கி சென்றான். கடைக்காரர் ஒரு இளைஞனிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அபிமன்யு உள்ளே நுழைந்தான். அந்த கடைக்காரர் கொஞ்சம் தந்திரமானவர் மற்றும் நேர்மையற்றவர் என்று அபிமன்யுவிற்கு நன்றாக தெரியும். அதனால் பிரம்மபுரியில் இருக்கும் வெகு சிலரே பொருட்களை வாங்குவார்கள். ஆனால் இப்போது வந்திருக்கும் அந்த இளைஞன் பிரம்மபுரியை சேர்ந்தவன் அல்ல. அவன் வேறு எங்கிருந்தோ வந்திருந்தான். அவனோடு இன்னும் சில போர் வீரர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் மாவீரர் போட்டியில் பங்கேற்றவர்கள். மொத்தம் 5 பேருக்கு தேவையான பொருட்களை எடுத்து போட்டிருக்கேன். மறுபடியும் எல்லாத்தையும் என்னால் திருப்பி கொண்டு போக முடியாது. மொத்தம் 3500 தங்க நாணயங்கள். பணத்தை கொடுத்துட்டு பொருளை எடுத்துட்டு போ என்றா. எதிரே நின்ற இளைஞன், ஐயா, யாரோ என் பணப்பையை திருடிட்டாங்க. அதனால
கொஞ்சம் விலைய குறைச்சு சொல்லுங்க என்றா. இந்த ஏமாத்து வேலையெல்லாம் வேணாம். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பொய் சொல்லி கம்மி விலையில பொருளை வாங்கிட்டு வெளியில போய் அதிக விலைக்கு விப்பீங்க. சொன்ன பணத்தை கொடுக்கலனா நான் காவலாளியில கூப்பிட வேண்டி வரும் என்றா. அதை கேட்டதும் அந்த இளைஞன் பயந்தான். எங்கு இந்த பிரச்சனையில் தன்னை மாவீரர் போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்து விடுவார்களோ என்ற பயம் அவனுக்கு இருந்தது. அவனும் அவனது குழுவும் மிகவும் சிரமப்பட்டு இந்த இடத்திற்கு வந்து இருக்கின்றனர். அவர்கள் உடையையும் அவர்களையும் பார்க்கும்போது அவர்கள் வெகு தூரத்தில் இருந்து வந்திருப்பதைப் போல இருந்தது. இதைக் கண்ட அபிமன்யு முன்னால் வந்து, எத்தனை நாணயங்கள் செலுத்த வேண்டும் என்று கேட்டான். அதைக் கேட்ட கடைக்காரர் சத்தம் வந்த திசையை பார்த்தார். அபிமன்யுவை பார்த்ததும் அவர் சிரிக்க ஆரம்பித்தார். நீ இவங்களுக்கு பணம் கொடுக்க போறியா? முதல்ல உன் பொருள் வாங்குறதுக்கு உன்கிட்ட பணம் இருக்கா? உளராம ஓரமா போய் நெல்லு என்றா. அதற்கு மேல் அபிமன்யு எதுவும் சொல்லவில்லை. அவன் தன் சேமிப்பு மோதிரத்திற்குள் தன் சக்தியை செலுத்தினான். அதில் இருந்து பவளத்தால் செய்யப்பட்ட அட்டை ஒன்று வெளியே வந்தது. அதை கடைக்காரரை நோக்கி நீட்டி, இவங்க எவ்வளவு தரணுமோ அதை இதுல இருந்து எடுத்துக்கோங்க என்றா. பவள அட்டைக்குள் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று அபிமன்யுவிற்கு தெரியாது. ஒருவேளை அது இந்த இளைஞர்களுடைய கடனை கட்டும் அளவிற்குத்தான் இருக்கும் என்றாலும் அதை நினைத்து அபிமன்யு கவலைப்படப் போவதில்லை. ஏனெனில் இது அவன் வாழும் ஊர். அவனால் எப்படியாவது பணத்தையோ அல்லது பொருளையோ பெற முடியும். ஆனால் இவர்கள் வெளியூரில் இருந்து வந்தவர்கள். இவர்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால் இவர்களுக்கு உதவ அவன் தயங்கவில்லை. கடைக்காரர் ஏளனத்துடன் அபிமன்யு கையில் இருந்த அட்டையை வாங்கி பார்த்தார். பவளத்தால் செய்யப்பட்ட அந்த அட்டை தங்க நிறத்தில் பிரகாசித்தது. அதை திருப்பி பார்க்கும்போது அதில் ஒரு அரச முத்திரை இருந்தது. அதை பார்த்ததும் அவர் முகத்தில் இருந்த ஏளனம் மறைந்தது. பின்னர் அவர் அபிமன்யுவை பார்த்தார். அவன் அரச குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதை அவரால் ஏற்க முடியவில்லை. யாராவது அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களிடம் இருந்து கடன் வாங்கி வந்திருப்பான் என்று கூறி அதை அப்படியே விட்டு விட்டார். இப்போது கொடுப்பீர்களா என்று அபிமன்யு கேட்டான். பின்னர் கடைக்காரர் ஏளனத்துடன், எனக்கு என்ன கவலை? எனக்கு காசு வரப்போகுது, உனக்கு போக போகுது. கவலைப்படணும்னா நீதான் படணும் என்றார். 5 அடி உயரத்திற்கு 2 அடி அகலத்திற்கு அவர் கடையில் ஒரு கல் இருந்தது. அவர் தன் கையை அந்த கல்லின் மீது வைக்க அது பிரகாசமாக ஆரம்பித்தது. சாதா கல் மந்திரக்கல்லாக ஜொலித்தது. அதன் பிறகு அங்கிருந்த மந்திரக்கல்லில் அவர் அந்த அட்டையை வைத்தார். அவருக்கு தேவையான காசு அட்டையில் இருந்து அவர் மந்திரக்கல்லிற்கு வந்தது. ஆனால் அந்த மந்திரக்கல்லில் அட்டையின் இன்னும் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை காட்டியது. அதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். மந்திரக்கல் 20 கோடுகளை காட்டியது. ஒவ்வொரு கோட்டிலும் 100 புள்ளிகள் இருந்தன. ஒவ்வொரு புள்ளியும் 10,000 நாணயங்களை குறிக்கிறது. அவருக்கு சில நொடிகள் ஒன்றும் புரியவில்லை. நான் தவறாக பார்க்கிறேனா அல்லது உண்மையிலேயே இவன் பணக்காரன் தானா என்று அவர் யோசிக்க ஆரம்பித்தார். ஆனால் அதற்கு மேல் அவர் அபிமன்யுவை ஏளனமாக பார்க்க துணியவில்லை. அவர் நடுங்கும் கைகளுடன் அந்த அட்டையை அபிமன்யுவிடமே திருப்பிக் கொடுத்தார். அதற்கு அபிமன்யு, கொஞ்சம் பொறுங்க, எனக்கும் சில பொருட்கள் வேணும், அதுக்கும் சேர்த்து பணத்தை எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த சந்தையில ஒவ்வொரு கடையை பத்தி நல்லா தெரியும். அதுல இருக்கும் ஒவ்வொரு பொருளோட விலைய பத்தியும் தெரியும். சொல்லப்போனா நானும் இந்த சந்தையில ஒரு ஊழியர் தான். அதனால என்னை முட்டாளாக்க முயற்சி பண்ணாதீங்க என மிரட்டலாக கூறினார். கடைக்காரர் எதுவும் பேசவில்லை. அபிமன்யு கேட்ட பொருட்களை அவர் வரிசையாக எடுத்து வைக்க ஆரம்பித்தார். அனைத்தையும் வாங்கி அதை தனது தந்தையின் சேமிப்பு மோதிரத்திற்குள் பாதுகாப்பாக வைத்தான். அவன் முகம் முழுக்க புன்னகை நிறைந்திருந்தது. அட்டையை திரும்ப வாங்கிக் கொண்டு அவன் கடையில் இருந்து வெளியேறினான். அப்போது அவன் பொருளை வாங்கிக் கொடுத்த அந்த இளைஞன் அவனை நோக்கி வந்தான். ஒரு நிமிஷம் என்றான். அபிமன்யு திரும்பி அவனை பார்த்தான். என்னாச்சு? வேற ஏதாவது உதவி தேவையா என்று கேட்டான். அதற்கு அந்த இளைஞன், நீங்க தானே சத்திரிய மன்றத்தில் குழப்பத்தை உருவாக்கி கள்ள உடைச்சது? 10 பேர் உங்களை சுற்றி நிற்கும் போது பயமே இல்லாம அவங்கள பந்தாடினதை நான் பார்த்தேன். அற்புதம், உங்க தாக்குதல் எல்லாம் அற்புதமாயிருந்தது என பிரமிப்பாக பேசினான். அதை கேட்டவுடன் அபிமன்யு முகத்தில் புன்னகை தோன்றியது. இதற்கு முன்னர் அவன் மற்ற வீரர்களைப் பற்றி இப்படி பேசுவதை கேட்டிருக்கிறான். அவனும் பேசியிருக்கிறான். ஆனால் முதல் முறை அவனை பற்றி ஒருவன் இப்படி பேசுவதைக் கண்டதும் அவனுக்குள் உள்ளுக்குள் ஆனந்தமாக இருந்தது. அந்த இளைஞன் அபிமன்யுவை நன்றியுடன் பார்த்து, சகோதரரே, நீங்க எங்களுக்கு 1800 தங்க நாணயங்கள் கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க. தயவு செஞ்சு உங்க பேரையும் முகவரியையும் சொல்ல முடியுமா? நாங்க நிச்சயமா அதை உங்களுக்கு திருப்பி தருவோம் என்றான். அதற்கு அபிமன்யு, என் பெயர் அபிமன்யு, நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தான். அதோட நீ என்ன அவ்வளவு மரியாதையா கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. நாம எல்லாம் ஒரே போட்டியில பங்கேற்கும் கூட்டம் தான்.
என்றா. அதை கேட்ட இளைஞன் சிரித்துக் கொண்டே, நான் கலிங்கபுரியைச் சேர்ந்த துருவன். இந்த போட்டியில பங்கேற்று புதிய அனுபவத்தை பெறலான்னு வந்தேன். இவங்க எல்லாம் என் தோழர்கள். இது பவானி, அது உத்ரா, அது குமரன், அப்புறம் இவன் சுதேசன். நாங்கள் காளிமலை காட்டை நோக்கி போறோம். அங்க போறதுக்கு எங்களுக்கு வழிகாட்ட முடியுமா என்று கேட்டான். இதை கேட்டு அபிமன்யு ஆச்சரியப்பட்டு யோசிக்க ஆரம்பித்தான். இவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லவங்களா தான் தெரியுறாங்க. இவங்க என் நண்பர்களாக நினைக்கிறாங்க. நானும் நண்பனாகத்தான் ஆசைப்படுகிறேன். அது மட்டும் இல்லாம இவங்களோட போனா யோகர் கண்ணுல சிக்காம உள்ள போயிடலாம் என்று முடிவெடுத்தான். பின்னர் அபிமன்யு துருவனை பார்த்து, நானும் அங்கதான் போறேன், வாங்க ஒன்னா போலாம் என்றான். அந்த காட்டுக்குள்ள தனியா போறியா? உன் நண்பர்கள் யாரும் உன் கூட வரலையா என துருவன் கேட்டான். அதற்கு அபிமன்யு, எப்பவும் தனியா தான் போவேன், அதுதான் எனக்கும் பிடிக்கும் என்றான். அதைக் கேட்டதும் துருவன் ஒரு கணம் திடுக்கிட்டான். பின்னர் சத்திரிய மன்றத்தில் அபிமன்யு நிகழ்த்திய ஆட்டத்தை யோசித்து பார்த்தான். இவன் எப்போது என்ன செய்வான் என்று தெரியாது. அதனால் இவன் தனியாக செல்வதில் எந்த ஆச்சரியமும் இல்லை என்று முடிவு செய்தான். பின்னர் துருவன் அபிமன்யுவை பார்த்து, நண்பா, இன்னைக்கு நீ எனக்கு நிறைய உதவி செஞ்சிட்ட. இதுக்கு கைமாறா உனக்கு உதவி தேவைப்படும் போது நிச்சயம் நான் உனக்கு துணையா நிப்பேன். இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு என்றா. ரொம்ப நன்றி நண்பா, இப்ப கிளம்பலாமா என்று அபிமன்யு கேட்டான். அனைவரும் காளிமலை காட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். அவர்களுக்கு இன்னும் 6 நாட்கள் தான் இருக்கிறது. அதனால் அவர்கள் வேகமாக நடக்க ஆரம்பித்தனர். போகும்போது தங்கள் கதைகளை பேசிக்கொண்டே சென்றனர். சிறிது நேரத்தில் அவர்கள் காளிமலை காட்டின் எல்லையை அடைந்தனர். அப்போது ஒரு முதியவரும் சில வீரர்களும் அவர்களின் பாதையை தடுத்தனர். அந்த முதியவர் மட்டும் காற்றில் பறந்து வந்து அபிமன்யுவிற்கு முன்னால் தரையிறங்கினார். அபிமன்யுவை தடுத்து நிற்க வந்த அந்த முதியவர் யார்? அவரை பார்த்தவுடனே ஏன் அபிமன்யுவின் மனதில் ஒரு சின்ன பயம் ஓடியது. காளிமலை காட்டுக்குள் செல்லும் முன் இன்னும் என்ன ஆபத்து அவர்களுக்கு காத்திருக்கிறது? அபிமன்யு, துருவன் மற்றும் அவனது தோழர்கள் காளிமலை காட்டின் எல்லையை அடைந்தபோது சில வீரர்கள் அவர்களின் பாதையை தடுத்தனர். ஒரு முதியவர் தனது வலிமையான இறக்கைகளை விரித்து அபிமன்யு முன் தரையிறங்கினார். அந்த முதியவர் வேறு யாரும் அல்ல, போட்டியின் போது மேடையில் நின்று கொண்டு அனைத்தையும் நிர்வகித்த யோகேந்திரன் தான் அது. யோகரை கண்டதும் அவர்கள் அனைவரும் மரியாதையுடன் வணங்கினர். யோகர் அவர்களை பார்த்து, இந்த காடு கொஞ்சம் மர்மமானது. இங்கு தெய்வீக மிருகங்கள் நிறையவே இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் தனியாக செல்வது ஆபத்து என்பதை நீங்கள் உணரவில்லையா என கேட்டதும் அதற்கு அபிமன்யு, ஆபத்து இருக்கிற இடத்துலதான் வாய்ப்பு இருக்கும் என இடுப்பில் கை வைத்து நிமிர்ந்து கூறினார். அபிமன்யுவின் இந்த கர்வமான பேச்சை கேட்ட யோகருக்கு கோபம் வலுவாக வந்தது. உயரமாக பறப்பது எல்லாம் பருந்தாகி விடாத, சில சமயங்களில் கோழி கூட பறக்க நினைக்கும் என்றவர் அவனை முறைத்து பார்த்தார். அபிமன்யு புன்னகையுடன், வானத்தை கண்டு பயப்பட நான் கோழியோ பருந்தோ இல்ல, நான் மின்னல். நான் வர்றேன்னு தெரிஞ்சா காத்தும் மழையும் கூட என்ன வரவேற்க வரும். அதை நீங்களே அறிந்ததுதானே. அபிமன்யுவின் இந்த பேச்சு ஆணவ பேச்சாக இருப்பதாக யோகர் நினைத்தார். ஆனால் அவன் சத்திரிய மன்றத்தில் செய்ததை நினைவு கூறும்போது அவனை அலைக்கழிக்கவும் அவரால் முடியவில்லை. அப்போது துருவனுக்கு பின்னால் இருந்த உத்ரா முன்னால் வந்தாள். அவள் யோகரை பார்த்து, மதிப்பிற்குரிய யோகருக்கு வணக்கம், நான் உத்ரா, தயவு செஞ்சு எங்களை போக விடுங்கள். நாங்கள் 2வது சுற்று முடிக்கத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம் என அவரை பார்த்து வணங்கினார். உத்ராவின் கண்களில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. அவள் பார்வை ஆம் என்ற பதிலை மட்டுமே சொல்ல வைக்கும் பார்வையாக இருந்தது. அதை பார்த்தபோது இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்த அபிமன்யு கூட வாயை மூடிக்கொண்டான். நீண்ட நேரம் யோசித்த யோகர், சரி, ஆபத்துக்கள் அதிகம் இருக்கும் காடு, பார்த்து கவனமாக செல்லுங்கள் என்றவர் அவர்களுக்கு வழிவிட்டார். அதன் பிறகு அனைவரும் காட்டிற்குள் அடியெடுத்து வைத்தனர். காட்டின் ஆழத்தை நோக்கி அவர்கள் நடக்கத் துவங்கினர். போகும் வழியில் அபிமன்யுவும் துருவனும் பல்வேறு குழுக்களை சந்தித்தனர். தரணி மற்றும் சித்திரபதியின் குழுக்கள் கூட காளிமலை காட்டிற்கு வந்து இருந்தனர். தாமா கூறியதைப் போல வலிமையானவர்கள் அனைவரும் இந்திரபுரி காட்டை விட்டுவிட்டு காளிமலை காட்டைத்தான் தேர்ந்தெடுத்திருந்தனர். சிறிது தூரம் நடந்த பிறகு துருவன் ஒரு நீர்வீழ்ச்சியை கண்டதும், இந்த இடத்தை பாருங்க, இந்த இடம்தான் நமக்கான இடம். இங்க நிறைய மிருகங்க வரும். இங்க காத்திருந்தா நமக்கு நல்ல வேட்டை இருக்கு.
என்றவன் தனது பொருட்களை கீழே வைத்தான். பின்னர் துருவன் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, நீ எங்க கூட வரலாமே, ஏன் தனியாக போற என கேட்டதும் அபிமன்யு கூட்டத்தில் நின்றிருந்த உத்ராவையும் துருவனையும் பார்த்தான். இல்ல நண்பா, எனக்கு வேற வேலை இருக்க, நான் மலையுச்சிக்கு போகணும், அங்கதான் என்னால பயிற்சி செய்ய முடியும் என அபிமன்யு கூறியதும் உடனே அனைவரும் காளிமலை காட்டின் மையத்தில் இருக்கும் பிரம்மாண்ட மலையையும் அதன் உச்சியையும் வியந்து பார்த்தனர். அது அவர்களை பிரமிக்க வைத்தது. உனக்கு என்ன பைத்தியமா, அங்க போறேன்னு சொல்ற? அங்க வெற்ற மின்னல பாத்தியா? அது உன் மேல விழுந்தா உன் உடம்புல ஒரு இடம் மிஞ்சாத என்ற சுதேசன் மீண்டும் மேலே பார்த்தான். அவனுக்கு அருகில் நின்றிருந்த குமரன், அபிமன்யு, நான் உன் நம்பிக்கையை உடைக்கிறேன்னு நினைக்காத. நான் இந்த காளிமலை காட்டை பத்தியும் அதுல இருந்த இந்த மலைய பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மலையுச்சியில ஒரு குகை இருக்கு, அங்க ஒரு மர்மமான தெய்வீக மிருகம் இருக்குன்னு இந்த காட்டை பத்தி தெரிஞ்ச எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. அது இன்னொரு தெய்வீக மிருகத்தோட அடிக்கடி சண்டை போடுமாம். அதுதான் இந்த மின்னலை எல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கா. அந்த மிருகங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அது மோசமானது, அதை சந்திக்கிறது உயிருக்கே ஆபத்தானதுன்னு மட்டும் எல்லாரும் சொன்னாங்க. தயவு செஞ்சு உன் முடிவை ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு எடு என கவலையுடன் அவனை பார்த்து கூறினான். எல்லோரும் அவனை அங்கு போக வேண்டாம் என்று சொல்ல உத்ரா மட்டும் முழு நம்பிக்கையோடு அபிமன்யுவை பார்த்து, உங்க எல்லாத்துக்கும் என்னாச்சு? அங்க மின்னல் வெட்டுதுன்னு அதனால போகாதன்னு சொல்றீங்களே, சத்திரிய மன்றத்துல அபிமன்யு என்ன பண்ணான்னு உங்களுக்கு மறந்து போச்சா? அவனோட சக்தியே மின்னல் தான். நீங்க மீன ஆத்து பக்கம் போகாதன்னு சொல்றீங்க. அபிமன்யு மின்னல், அப்படின்னா அவன் அந்த மின்னல் மலை உச்சிக்கு தான் போகணும் என்றவள் அபிமன்யுவை திரும்பி பார்த்து புன்னகைத்தாள். அதை கேட்ட அபிமன்யுவும் ஒருவித புன்னகையுடன் அவளை பார்த்தான். உத்ரா துருவன் குழுவில் நீண்ட நாளாக உறுப்பினராக இருப்பவள். அவள் முதல் நிலையை அடைந்த ஒரு போர் வீரர். அவளது பேச்சும் அவளது தேவதை போன்ற ஆடையும் அபிமன்யுவை கவர்ந்தது. அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் அவன் துருவனை பார்த்து, நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம், தனியா பயிற்சி செய்யறதுதான் என் பழக்கம். நான் என்ன பார்த்துப்பேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலோ இல்லனா நீங்க வழிமாறிட்டாலோ இந்த பட்டாச வானத்தை நோக்கி வீசுங்க, அது வெடிச்சு வானத்தை பிரகாசமாக்கும். அதை பார்த்து நான் உங்களுக்கு உதவ வருவேன் என்றவன் 5 பட்டாசுகளை பையில் இருந்து எடுத்து அவர்களிடம் கொடுத்தான். சரி, நான் உடனே கிளம்பணும், எனக்கு நேரம் இல்ல, நாம மறுபடியும் சந்திப்போம் என்றவன் தாவி குதித்து மலையுச்சியை நோக்கி ஓடினான். வானம் செக்க சிவந்து போயிருந்தது. மாலை வேளை நெருங்கியது. சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த அபிமன்யு இன்னும் வேகமாக மலையுச்சியை நோக்கி ஓடினான். அப்போது திடீரென்று அவன் இருந்த இடத்தில் தீப்புழம்புகளும் மின்னல்களும் ஒன்றாய் வந்து தரையில் விழுந்தன. அந்த இடம் பற்றி எறிய துவங்கியது. அபிமன்யு அதிர்ச்சி அடைந்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வானத்தை நிமிர்ந்து பார்த்தான். அங்கே நெருப்பை கக்கும் டிராகன் ஒன்று பறந்து கொண்டிருந்தது. அதை ராட்சச நாகம் போன்று ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்டிருந்தது. அந்த நாகம் பார்ப்பதற்கு இடுப்பு வரை மனித உருவத்துடனும் இடுப்பிற்கு கீழ் பாம்பின் உடலையும் கொண்டிருந்தது. டிராகன் நெருப்பையும் அந்த நாகம் மின்னலையும் கக்கியது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று பலமாக மோதிக்கொண்டன. அதைக் கண்டு அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். அவன் இதற்கு முன்னர் இப்படி ஒரு காட்சியை கண்டது இல்லை. தெய்வீக மிருகங்கள் பற்றி அனைவரும் சொல்லி கேட்டு இருக்கிறான். ஆனால் இன்றுதான் அவன் முதல் முறையாக நேரில் பார்க்கிறான். அந்த டிராகனின் உடல் முழுக்க தங்க படிகங்களாக இருந்தது. அதில் இருந்து தீப்பிழம்புகள் தொடர்ந்து வெளியேறிக் கொண்டிருந்தது. அது அந்த நாகத்தை இடைவிடாமல் தாக்கிக் கொண்டிருந்தது. அதில் தீப்பிழம்பும் மின்னலும் தெரிந்தது. அபிமன்யு வேகமாக பின்வாங்கினான். அது தரையில் விழுந்து ஒரு மரத்தை எரித்தது. அது மட்டும் அபிமன்யு மீது மோதியிருந்தால் அவன் இறக்கவில்லை என்றாலும் பலத்த காயமடைந்திருப்பான். அப்போது திடீரென்று ஒரு சக்தி கவசம் அபிமன்யுவை சூழ்ந்தது. என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவன் சுற்றி முற்றி பார்க்கும்போது, என்ன அபிமன்யு, இதற்கே பயந்தால் எப்படி என்று ஒரு முதியவர் சிரிக்கும் சத்தம் கேட்டது. தாமா என்ற அபிமன்யு பெருமூச்சு விட்டான். அபிமன்யுவை நோக்கி வந்த தாமா, என்ன அபிமன்யு, மிருகங்களை பார்த்ததும் பயம் தொற்றிக்கொண்டதா? உன் முன் நிற்கும் இந்த மிருகங்கள் 6ஆம் நிலையில் இருக்கும் தெய்வீக மிருகங்கள். ஆனால் இந்த டிராகன் எரிமலைகள் இருக்கும் இடத்தில்தான் இருக்கும். அது எப்படி இங்கே வந்தது என்று எனக்கு புரியவில்லை. இந்த தெய்வீக நாகம் இதுவும் ஆபத்தானதுதான். ஆனால் இது சண்டைக்கு செல்ல வாய்ப்பில்லையே.
ஏதாவது தவிர்க்க முடியாத காரணம் என்றால் மட்டும்தான் இது சண்டைக்கு போகும். இந்த 2 மிருகங்களும் 9 நிலை வரை உயரக்கூடிய விதியை பெற்ற உயிரினங்கள். இது போன்ற சண்டையில் ஈடுபட்டால் இதில் ஏதாவது இறப்பதற்கான வாய்ப்பு அதிகம். இருந்தாலும் இவை இரண்டும் ஏன் சண்டையிடுகின்றன? ஒருவேளை ஒன்று மற்றொன்றின் சக்தி ரத்தினத்தை கைப்பற்ற முயற்சிக்கிறதா என்று அவர் ஆச்சரியத்தோடு கேட்டார். அதையெல்லாம் அபிமன்யு வியப்போடு கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் கேட்கும் அனைத்தும் அவனுக்கு புதிதாக இருந்தது. அப்போது அவர்கள் மீது மற்றொரு தாக்குதல் வந்து இறங்கியது. ஆனால் அந்த சக்தி கவசம் அவர்களை காப்பாற்றியது. நாகராணி, உன் ரத்தினத்தை எனக்கு கொடுத்துவிடு. உன் உயிராவது உனக்கு மிஞ்சும் என டிராகன் நெருப்பை திரட்டிக்கொண்டு நாகத்தை பார்த்து எச்சரித்தது. அடிபட்டு இருந்த நாகம் வீரத்தோடு, இந்த ரத்தினம் என் குழந்தைக்கானது. அடுத்தவர் சொத்தை அபகரிக்க நினைக்கிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா? நீ உன் மரணத்தை வேண்டுகிறாய்.